தவறான புரிதல் இருக்கும் வரை, 2 சைட்டும் பார்க்காத வரை நம்மளோட அரசியல் புரிதலில் இன்றைக்குமே ஒரு ஆபத்து தான். என்டிகேக்கு இல்லை சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணல ஒரே காரணத்துக்காக அவங்கள தமிழ் இன துரோகிகள், தமிழ் பற்று இல்லை அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. சரி, பர்சனலாக நான் ஏன் சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்க. அரசியல் நாகரிகம் சும்மா போகும்போது கட்டிப்பிடிச்சது மட்டும் கிடையாது, நாகரிகமான அரசியல் பேசுறதுலயும் இருக்கு. ஏன் செல்வன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுறதா இருக்கும். இதை எடுத்தோன்னா பாரு, விஜயை எதிர்த்து பேசுவதா உங்க அரசியலா? ஆமாடா, இந்த அயோக்கிய பயில ஒழிச்சு கட்டுவதாண்டா எங்க ஒரே அரசியல். தமிழனுக்கு தெரிஞ்சிருக்கான போர் விஜயகாந்த் நாட்டை கொடுத்து கையெட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேரள ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி அரசு வரப்போறாங்க. தம்பி விஜய் படத்தில் சொல்ற மாதிரி லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர். இப்ப சொல்லுங்க, என்னோட தலைவர் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அமைப்பில் இருக்கிறவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் அடிக்கக்கூடாது, டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டமைப்பை உருவாக்குனார். அவரையும் இப்போது அதே ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுற ஒரே காரணத்துக்காக இவரையும் நான் எப்படி ஒன்றா பார்க்க முடியும்? அது நான் அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதனால தான் சொல்கிறேன், அண்ணன் சீமானும் என்டிகேவும் தோல்வியும் பிரபாகரன் அவரோட தோல்வி இல்லை, அந்த ஐடியாலஜியோட தோல்வி இல்லை, அவரோட தோல்வியை அவர் தான் அக்செப்ட் பண்ணணும். ஒரு பொண்ணு வந்து ஓட்டு போடுமா, அது கொஞ்சம் யோசிங்க. பற்றை விட அங்கே எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்கணும். அது அவர் இதை விட நிறையா பேசியிருக்காரு, அதை நான் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பலை. பட் 2 சைட்டும் பாருங்கள், அதுதான் என்னோட நோக்கம். தனக்கு பிடிச்ச நடிகனை கண்மூடித்தனமாக அவர் கட்சி திறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுற ரசிகன் எந்த அளவுக்கு ஆபத்தோ, அதை விட ஆபத்தானது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜியை கொண்டு போகிற ஒரு தலைவன் அவர்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டியை மறைச்சி கண்மூடித்தனமாக அவர் மேலே இருக்கிற அந்த அரசியல் மோகம் பற்றும் ஆபத்தானது. ஸோ 2 சைட்டும் தயவு செய்து பாருங்கள், ப்ராப்பரான ஆர்கியூமெண்ட் வைங்க. இந்த வீடியோலாம் செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கும் தமிழ் பற்று இருக்குது, எனக்கும் தமிழ் பற்று இருக்குது. நீங்களும் எதை பற்றி யோசிக்கிறீங்களோ நானும் அதை பற்றி தான் யோசிக்கிறேன். ஆனால் அது டோட்டலாக வேறங்க. அந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் இந்த நடுவில் இருக்கிற இவங்க தான் வந்து பண்ணுவாங்கன்ற நினைக்கிறது வந்து ரொம்பவே தப்பு. நான் கூட பண்ணலாம், நீங்கள் கூட பண்ணலாம். நன்றி.